பார்க்க மாட்டாங்க. இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. வருகின்ற காலத்துல அதை பத்தி தெளிவா விரிவா பேசுவாங்க. கலைகள், உணவுகள், மருத்துவம் மூணு வந்து தமிழ்நாட்டுல கீழ்நிலைக்கு போயிட்டு. காரணம் என்ன? நோய்களுக்கு மூல காரணமே பாரம்பரிய உணவுகளை விட்டுட்டு போனதான். பாத்தீங்கன்னா இந்திக்காரர்களுடைய நாசிக் டோல தமிழ்நாட்டு எல்லா அரசியல்வாதிகளும் விரும்புறாங்க. அதே போல கேரள செண்டை மலத்தையும் விரும்புறாங்க. ஆனா தமிழர் கலைகளை அரசியல்வாதிகள் ஏற்க. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். நீங்க நல்ல பாயிண்ட் சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். உதாரணத்துக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பறக்கலை, குறிப்பா வந்து அதுல இருக்க ஆமா பறக்கலை ஒரு அற்புதமான தமிழகத்தினுடைய ஆதி தமிழர் கலை. அதை இன்னைக்கு ஊக்குவிச்சு பார்த்து வேலுவாசான் ஐயாவை கூட்டிட்டு வந்து பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. நான் வேலுவாசான் ஐயா வந்து என்னோட இல்லத்திற்கு அழைத்திருந்தேன் உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. வேலுவாசான் ஐயா இல்லத்துக்கு வந்தாங்க, என்னோட உணவு சாப்பிட்டுட்டு போனாங்க. அதை நான் பத்திரிகையில போடல, தேவையில்லை, பர்சனல்னு சொல்லிட்டு. அப்ப வேலு ஆசான் ஐயா ஒரு பெரிய கனவு என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து இந்த பறை இசை பறை கலைக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பில்ட் பண்ணணும், நான் இங்க வந்து ட்ரெயின் பண்ணணும், எனக்கு 2 ஃப்ளோர்ல வந்து பில்டிங் வேணும். நான் சொல்லியிருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க விருது வாங்கிட்டு வாங்க, பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கின்றோம், ஒரு கிரௌட் ஃபண்டிங் பண்ணி இதை பண்ணுவோம். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் மேலிருந்து ஒரு மனிதனை கண்டுபிடிச்சு ஒரு விருது கொடுப்பதன் மூலமாக பெருமைப்படுத்தி தமிழக மக்களுக்கு செய்தி சொல்றாங்க. இதெல்லாம் மாநில அரசு சும்மா முதலமைச்சர் கேம்ப் ஆபீஸ் கூப்பிடுறாரு, போட்டோ எடுக்கிறாரு, அனுப்புறாருன்னு இருக்கக்கூடாதுங்கண்ணா. வேலாசான் ஐயாவை கூப்பிட்டு 50 லட்சம் 1 கோடி கொடுக்குறோம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்குங்க, பறை இசைக்கு நிறைய இளைஞர்களை கொண்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாத்தாங்கன்னா தமிழகத்தினுடைய ஆதி கலைகள், பாரம்பரிய கலைகள்லாம் போகும். இது ஒரு கலையிலிருந்து பல கலை சொல்றோம். நாம கடந்த 11 ஆண்டுகளாக கொடுத்திருக்கக்கூடிய பத்மா விருதுகள் ஒரு முறை நீங்க பாருங்கண்ணா, அடிப்படை அந்தந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய ஆதி கலைகளுக்கு தான் முக்கியம் கொடுக்கிறோம். இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் சாதாரண உணவுல இருந்து மில்லட்ஸ், இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2024 சிறுதானியங்கள் அதை சாப்பிடுங்கிறாங்க. மாநில அரசு எங்கேயாச்சும் ப்ரொமோட் பண்றாங்களான்னா? தமிழ்நாட்டுல எத்தனை பாரம்பரிய உணவு வகைகள் ப்ரொமோட் பண்றது இல்லை. ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவ் ஒரு ஆண்டு முழுவதுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை கண்டுபிடித்து டெல்லியில் இருந்து மரியாதை கொடுத்து பண்றாங்களா? இல்ல. அதனால தமிழக அரசை பொறுத்தவரை இவங்க பேசுறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் பேசுறாங்க. ஆனா உள்ளூர் கலைகளை ஊக்குவிப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாங்க, உணவு பாரம்பரியத்தை ஊக்குவிக்க எந்த நடவடிக்கை எடுக்கலாம். அதனால் எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் நீங்கன்னா வேலு ஆசான் ஐயாவை போன்ற பல தலைவர்களுக்கு ஒரு கட்சியாக நாங்க ஊக்குவிக்கணும். கட்சி ஹெல்ப் பண்றதுக்கும் அரசு ஹெல்ப் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா, அரசுக்கு ஒரு செக் எழுதுறதுக்கு 1 செகண்ட் போதும். ஆனா அரசு இன்னைக்கு அதை செய்யறது இல்ல. வெறும் போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போட்டு கேம்ப் ஆபீஸ்ல வந்தாங்கன்னு போடுறாங்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்யாதனாலதான் அண்ணன் இந்த கேள்வியை கேட்கறீங்க. உங்க கேள்வியோட முழுவதும் உடன்படுறேன். டிபார்ட்மெண்ட் இந்தியா முழுவதும் இருக்குது. தமிழ்நாட்டுல 3 இடத்துல இருக்கு. திருநெல்வேலியில வந்து சேவிங்ஸ் காலேஜ்ல இருக்கு ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட். நியாயமான கேள்விங்கன்னா, முக்கியமான கேள்வியும் கூட தமிழக மக்களுக்கு தெரியணும். ஆனா குவாலிட்டி குவான்டிட்டி, அதுக்கு அரசு உண்மையாலுமே நிதி ஒதுக்குறாங்களா? குவாலிட்டியான அவுட்புட் அங்கிருந்து வருதா? வெளியே வந்தவங்களுக்கு அரசு ஃபோக்லோர்ல வர்றாங்க